யாருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார், யாருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு அல்லது அவருடைய சந்ததிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதமாய் வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த அந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். 2வது யாருக்கு கர்த்தர் நன்மையை செய்கிறார்? சிறுமையை பார்த்து நிந்திக்கப்பட்ட அவருடைய ஜீவியத்தின் நிந்தையை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கோ அல்லது அவருடைய சந்ததிகளுக்கோ கர்த்தர் நன்மையை செய்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் என்ன செய்யுமா, அது வெளியரங்கமாகாமல் அது அப்படியே என்ன செய்யுமா, அந்தரங்கத்தில் இருக்கும். அந்தரங்கத்தில் இருந்து அவர்களை பின்தொடரும், சந்ததிக்கு பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை. கர்த்தர் எல்லாரையும் பார்த்து இயேசுவே சொல்லுகிறார், இது உபச்சாரம் பாவம் உள்ள சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா மனுஷரும் பாவிதான். ஆனா சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாகிறது, சிலருடைய பாவங்கள் அந்தரங்கத்தில் அப்படியே இருக்கிறது. பிரச்சனையே தான் பாருங்க. சோத்திரம். சிலருடைய பாவங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிறது, வெளிக்கு தெரியாம அந்தரங்கத்தில் பாவம் வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அந்த பாவத்தை அப்படியே மூடி மறைச்சி ரகசியமா அந்த பாவத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிங்க, சந்ததிகளுக்கு பெரிய சாபம் உண்டாகும். அவருடைய சந்ததிக்கு என்ன வரும்? அவருடைய சந்ததிக்கு பெரிய சாபம் உண்டாகும். சந்ததி கேட்கும், எங்க அம்மா ஆண்டவருக்கு பிள்ளை, எங்க அம்மா பரிசுத்தவாட்டி, எங்க அம்மா ஜெபிக்கிறவா, நான் அந்த பக்தி உள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளை தானே, நானும் ஒரு தவறு செய்யலையே, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, எனக்கு ஏன் அந்த வேதனை? அம்மாவுடைய பாவம் வெளியரங்கமாகல, அம்மாவுடைய பாவம் அல்லது அப்பாவுடைய பாவம் அந்தரங்கத்துல மூடி வச்சிருக்குது. அது சந்ததிகளை தொடரும். அதே நேரத்தில் சிலருடைய பாவங்கள் என்ன சொன்ன வெளியரங்கமாகும். ஆமா, சிலருடைய பாவத்தை யாராவது பார்த்துருவாங்க அல்லது யாராவது சொல்லிடுவாங்க. வெளியில பாவம் தெரிஞ்சா என்ன ஆகும் அந்த மனுஷனுக்கு? யோசித்து பாருங்க. எவ்வளவு நிந்திப்பார்களோ அவ்வளவு நிந்திப்பாங்க. அந்த மனுஷனுக்கு தலைக்கு மேல, அந்த மனுஷிக்கு தலைக்கு மேல பெரிய ஒரு நிந்தை இருக்கும் பாருங்க. பலர் நிந்தையான வார்த்தையை சீ 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 அப்படி இப்படி அப்படி சொல்லும் போது இவர்கள் என்ன செய்வாங்க? அந்த நிந்தையை கேட்டு கேட்டு அப்படியே சிறுமைப்பட்டு தலை குனிஞ்சு வேதனையா தான் போவாங்க. சிலருக்கு மத்தியில தலை குனிஞ்சு வேதனையோடு போவாங்க. நல்லா கவனிக்கணும். அந்தரங்கத்துல பாவத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் பாவம் இன்னும் வெளியரங்கம் ஆகாததுனால, அவமானம் வராததுனால, நிந்தை வராததுனால, இன்னும் சிறுமைப்படாததுனால அவருடைய இருதயம் துணிகரம் கொள்ளும். அவர்கள் ஆண்டவருக்கு சங்கத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுது அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறதில்லை, மனம் திரும்புவதற்கு விரும்புகிறதில்லை. ஏன்? தன் பாவம் யாருக்கும் தெரியாது. ஆனா வெளியரங்கமாக ஒரு மனுஷனுடைய பாவம் வெளியரங்கமாகிறது. அநேகர் சீ என்று சொல்லுகிறார்கள், அநேகர் ஏழுகிறார்கள், தலையை நிமிக்க முடியல, சிலருக்கு முன்னால தலை குனிஞ்சு போகிறாங்க. அவருடைய வாழ்க்கையில அநேகர் மத்தியில சிறுமைப்படுகிறாங்க. ஸ்தோத்திரம். அவருடைய உள்ளம் உடையும். அல்லேலூயா.
அவருடைய உள்ள என்ன செய்யும்? உடையும். ஆண்டவரே, நான் செய்த இந்த பாவத்தினால, நான் செய்த இந்த அக்கிரமத்தினால, நான் செய்த இந்த தவறுனால எல்லாரும் என்ன சீன்னு சொல்றாங்க, எல்லாரும் என்ன அவமானமா பேசுறாங்க, எல்லாரும் என்ன அற்பமா எண்ணுறாங்களே. மனுஷர்கள் மத்தியில தலை குனிகிறாங்க, அவர்கள் சிறுமைப்படுகிறாங்க. ஆகையினால அவர்கள் சிறுமைப்பட்டு தலை குனிகிறதுனால வேதனை தாங்காம, அவமானம் தாங்காம, நிந்த தாங்காம ஆண்டவருக்கு சமூகத்துல அழுகிறாங்க, கதறுகிறாங்க. கர்த்தருடைய பாவங்கள் வெளியரங்கமானதுனால சந்ததிக்கு அந்த தண்டனை இல்லாமல், சந்ததிக்கு அந்த பாவத்திற்குரிய தண்டனை தொடராமல் கர்த்தர் அவர்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். இதற்கு எக்ஸாம்பிள் லூக்கா 7வது அதிகாரத்தில் அந்த பாவியான ஸ்திரீனுடைய வாழ்க்கை தான். பாருங்க, இயேசு பந்தி இருக்கிறார் பரிசேயனுடைய வீட்டில். இவ பாருங்க, அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பாவியான். அவ வந்து அந்த பரிசேயன் இவ வீட்டில் வந்த வேளையில் அவன் முறுமுறுத்துட்டே இருக்கான், இவளை எப்படியாவது கரகரான்னு இழுத்து வெளியில விடணும், இவன் நம்ம வீட்டு வாசல கால் மிதிக்கலாமா, எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு ஒரு துன்மார்க்கத்தை தீட்டு, இவன் நம்ம வீட்டில் கால் மிதித்தாலே தீட்டு என்று சொல்லி அவன் அப்படியே மூர்க்க வெறி கொண்டு நிற்கிறான் பரிசேயன். ஆனா இவளோ, அவர்கள் எல்லாரும் இவளை சீ என்று சொல்லுகிற நேரத்தில் நிந்தைய சுமந்து கொண்டு சிறுமைப்பட்டு உள்ளம் ஒட்டஞ்சி இயேசுக்கு பாதத்தில் வந்து விழுந்து கதறுனா பாருங்க. இயேசு சொல்லிட்டாரு, பரிசேயனே, உன் பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை தெரியுமா? இவளுடைய செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எல்லாரும் அவளை சீன்னு சொன்னீங்களே, அப்பொழுதே அவளுடைய தண்டனை முடிந்து விட்டது, அப்பொழுதே அவளுடைய நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. ஆனா யாரும் சீன் சொல்லல. பாவம் அந்தரங்கத்தில் இருக்குது, ரகசிய பாவத்தில் வாழ்ந்திருக்கிறானா நீ நியாய தீர்ப்புக்கு தப்ப மாட்டாய். அவர்களை ஒரு நாள் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தி எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அவருடைய அந்தரங்கத்தின் பாவத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அன்னைக்கு அத்தனை கோடிக்கணக்கான மாந்தர்கள், மில்லியன் கணக்கான ஜனங்கள் சீ என்று சொல்லுவாங்க. வெளியில பரிசுத்த வாட்டி அவருடைய ஜீவியத்தை பார், எப்படி வாழ்ந்திருக்க பார் அப்படின்னு சொல்லி. ஆனா கதறி அழுதாளே, எல்லாரும் சீன் சொல்லி அவமானப்பட்டு தலை நிமிக்க முடியாம வாழ்க்கையில மிக உடைக்கப்பட்டு சிறுமைப்பட்டு ஆண்டவருக்கு சமூகத்தை அழுது கதறினாளே, அவளுடைய பாவம் மன்னித்து விட்டது. கர்த்தர் அவளை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துகிறது இல்லை, பரலோகத்தில் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் அந்த நல்ல ஆண்டவரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படித்தான் அந்த ஊரிலேயே பாவியான ஸ்திரீய கர்த்தரோட பார்த்து நீ செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அழுதா, வேற ஒன்றும் செய்யல, அழுது கதறினா. ஸ்தோத்திரம். இவ என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி அந்த ஊரிலேயே அற்பமாய் எண்ணப்பட்டு சீன் எண்ணப்பட்டவளை அந்த ஊருக்கே இயேசு தலைக்கல்லாய் மாற்றி அந்த பெத்தானியா ஊருக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த வீட்டில் தான் வந்து தங்குவார், அந்த வீட்டில் தான் ஆகாரம் புசிப்பார், அங்கே தான் வந்து தங்குவா. அந்த ஊருக்கே அந்த வீட்டையும் குடும்பத்தையும் கர்த்தர் தலைக்கல்லாக மாற்றி மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. மரியாள் சொல்லுவா, லாசரி சொல்லுவான், நான் செத்த பிற்பாடு 4 நாள் அழுகின பிற்பாடு எனக்கு ஜீவன் கிடைச்சதே, இது யார் செய்த புண்ணியம்? மரியாள் சொல்லுவா, இந்த ஊருக்கே ஆண்டவர் என்னை தலைக்கல்லாய் மாற்றி என் குடும்பத்தை என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. ஒருவருக்கு வியாதின்னு சொன்னா, ஒருவருக்கு விடுதலைன்னு சொன்னா, என் வீட்டில் வந்து பெர்மிஷன் கேட்டு இயேசுவிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஜோமன்னு சொல்லி பார்க்குவதற்கு கொஞ்சம் உள்ளுவிடன்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கையை இந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறாரு. இது யார் செய்த புண்ணியம்னு சொன்னா, உன் பாவங்கள் வெளியரங்கமாயிருந்தது. நீ நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு ஸ்தோசிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு ஆண்டவருக்கு பாதத்தில் வந்து விழுந்து அதற்காக அழுதிய கஞ்சனியே, அன்னைக்கே உன்னுடைய நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது பாவம் செய்தா, பரிசுத்த வாழ்ந்தா.
ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துல யுத்தத்துக்கு போகாமல் உப்பரிக்கைக்கு மேல அவன் ஏறி நடந்தான். உலாவின வேளையில அங்க ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிற குளித்து கொண்டிருக்க ஒரு பெண்ணை பார்த்தான். அவ்வளவுதான் இச்சை, அவனை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல ராஜா. ஆகையினால ஆளை சொல்லிவிட்டு அவளை வர சொல்லி என்ன செய்யிட்டான், அவளோடு பிரவேசித்து வேசித்தனம் பண்ணிவிட்டான். வேசித்தனம் பண்ணது மாத்திரமல்ல, அவருடைய புருஷனை என்ன செய்து விட்டான், அவள் கற்பந்தரித்து விட்டாள் என்று சொல்லி கேள்விப்பட்ட வேளையில அவருடைய புருஷனை யுத்தத்தில் முன்னால நிறுத்தி அவனையும் கொன்று விட்டான். ஒரு உபச்சார பாவத்தில் விழுந்தான், கொலையும் செய்தான். ஸ்தோத்திரம். ஆனா தாவீதுடைய பாவம் மறைந்திருக்கல, வெளியரங்கமாகிவிட்டது. அல்லேலூயா. தாவீதுடைய பாவம் வெளியரங்கம் ஆகிவிட்டது. பாருங்க, எல்லாரும் அவனை சீ சீ சீன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. தாவீது சங்கீதத்துல அவர் சொல்லுகிற நேரத்துல, மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலான, மதுபானம் பண்ணுகிறவன் கூட என்ன பரியாசம் பண்ணி பாடுறான், நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன் ஆனா பரியாசம் பண்ணி பாடுறான். அந்த அளவுக்கு என் பாவத்தின் நிமித்தமாக எல்லாரும் குடியாரம் வரைக்கும் பாட்டு பாடுற அளவுல, பரியாசம் பண்ணி பாடுகிற அளவுல என் வாழ்க்கை சீ என்று சொல்லி மாறிவிட்டது. என்றைக்கு எல்லாராலும் சீ என்று சொல்லி இகழப்பட்டு நிந்திக்கப்பட்டு சிறுமைப்பட்டு அதற்குரிய தண்டனையும் வாங்கி அவன் சுமந்தானோ, அன்றைக்கு அவனுடைய நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. அல்லேலூயா. இப்ப ஜெயங்கொண்ட பரிசுத்தவானாக பரலோகத்தில் இருக்கிறா இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில வந்து பிறந்து அப்படிப்பட்ட கொலை செய்து உபச்சாரமும் செய்த தாவீதுடைய சந்ததி என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவே இல்லையா? ஏன்னா அவனுடைய நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. அல்லேலூயா. அவனுடைய பாவம் அந்தரங்கமாய் இருக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. சிலர் கப்சிப்பாய் இருக்கிறதை பார்க்கும் பொழுதே ஆவியில ஒரு உணர்த்துதல் வருகிறது. சிலருடைய வாழ்க்கை அந்தரங்கமாய் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. யாரும் என்னை காணவில்லை, யாரும் என்னை பார்க்கவில்லை, என் அந்தரங்க பாவத்தை யாரும் என்னை பார்க்கல, யாருக்கும் தெரியாது. அப்படியே நம்ம இருந்துருவோம் சொல்லி நீ இருக்கலாம். இதனால உன் சந்ததிகளுக்கு நீ தீமையை வருவிக்கிறாய், சாபத்தை வருவிக்கிறாய். இதனால ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு நீ தப்பி போவதில்லை. நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நின்று கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, தாவீது தவறு செய்தான். ஆகையினால அங்கே நாத்தான் தீர்க்கதரிசியை வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டான், நீ இந்த தவறு செய்த, இந்த தவறை செய்த, இந்த பாவம் செய்த, ஆகையினால ஆமாம் உன் குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையினால அப்படியே நடக்க ஆரம்பித்தது. தாவீதுடைய சொந்த குமாரன் அப்சலோம் தாவீதுக்கு சத்துருவாய் எழும்பினான். தேசத்தை எல்லாம் தன் பக்கமாக திருப்பினான். ராஜாவாக போகிறேன்னு சொல்லி தேசத்தை முழுவதுமாக தன் பக்கமாய் திருப்பி விட்டான். அது மாத்திரமல்ல, பாருங்க, இவன் செய்த பாவத்திற்குரிய தண்டனையும் அவமானமும் அந்த இடத்துல வந்துட்டுது. இவனுடைய மறுமனை ஆட்டிகள் 10 பேரையும் அவன் என்ன செய்தான், மேல உப்பரிக்கைக்கு மேல, எந்த உப்பரிக்கையில நின்று அந்த பர்ஷபாலோட இச்சையோடு பார்த்து பாவத்தில் விழுந்தானோ, அதே உப்பரிக்கைக்கு மேலே அவனுடைய குமாரன் அப்சலோமுக்கு ஒரு கூடாரம் போட்டு அந்த இடத்துல தாவீதுடைய மறுமனையாட்டிகள் 10 பேரையும் மேலே ஏற்றி அத்தனை இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பதாக அவர்களை கெடுத்து போட்டானாம். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு தாங்க முடியல வெட்கம், தாங்க முடியல அவமானம், தலை குனிகிறான். அடுத்த பக்கத்துல பாருங்க, ஊரே சொல்லுது தாவீது இப்படி நடந்தார், இன்னைக்கு மகங்காரன் அதே காரியத்தை செய்யறான் பாரு, அதே காரியம் அவன் வீட்டில் வந்திருக்கு பாரு, மகனே சத்துருவா மாறி இன்னைக்கு இஸ்ரவேல் தேசமே அப்சலோமை பக்கம் திரும்பிட்டு பாரு, இவன் செஞ்ச பாவத்துக்கு வந்த தண்டனையை பாருன்னு ஊரே சொல்லுது, ஊரே சிரிக்குது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தாவீது என்ன செய்தானா, அவன் ஸ்தோத்திரம் தலையை மூடிக்கொண்டு என்ன செய்தானா, அவன் ஸ்தோத்திரம் வெறும் காலால கதறி அழுது கொண்டு அவன் போனானாம். பாருங்க, அரண்மனையில கூட இருக்க முடியாம போன அவன் தலையை மூடிக்கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு வெறும் காலால அழுது கதறிக்கொண்டு போகிற நேரத்துல தான் அங்கே சீமேயி என்கிற மனுஷன் வந்து பாருங்க, கற்களை வாரி, ஒரு ராஜா கற்களை வாரி அவனுக்கு மேல வீசி எறிந்து அவனை தூஷிக்கிறான். பேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ.
சவுலுடைய வீட்டாருடைய இரத்த பழிய கர்த்தர் உம்மேல சுமத்தினார்னு சொன்னான். சவுலை இவனா கொன்னான்? கர்த்தர் அவனை யுத்தத்துல கொலை செய்தார். சவுலு தான் இவனை கொல்லைக்கு நின்னான். ஆனா பழிய பாருங்க, சவுலுடைய இரத்த பழிய கர்த்தர் உம்மேல சுமத்தினார் என்று சொல்லுகிறான். பயங்கரமான தூசிக்கிறான் பாருங்க. கல்லவாரி எரிகிறான், எரிந்து தூசிக்கிறான். தாவீது சும்மா நடக்கல, அவன் கூட பலசாலிகள் கூட நடக்கிறாங்க. இராணுவத்தில் உள்ள பலசாலிகள் சொல்றாங்க, என் ஆண்டவனே, இந்த செத்த நாய் என் ஆண்டவனை தூசிப்பானேன், ஒரு வார்த்தை எங்களுக்கு கட்டளையிட, நாங்க பாத்துறோம், அவன் தலையை சீவி போட்டுறேன். என் ஆண்டவனை ஒரு செத்த நாய் வந்து முன்னால கல்லவாரி எரிந்து தூசிப்பதற்கு எம்மாத்திரம், ஒரு வார்த்தை கட்டளையிடும், அவ்வளவுதான், கொண்டு போடுங்கிறான். அப்பந்தான் தாவீது சொல்கிறார் அந்த வார்த்தையை, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அல்லேலூயா. சொல்றான், நீ அவன் ஒன்றும் செய்யாத, கர்த்தரே அவனை தூசிக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நீ போய் தாவீதை தூசி, ஏன்னா தாவீது பாவம் செய்தான், அவனுக்கு தண்டனை பூமியில வரணும். என்ன வேதம் சொல்லுகிற, நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். அவன் மனம் திரும்பினாலும் பூமியில சரிப்பட்டு அதற்குரிய அவமானத்தை எல்லாம் சுமந்து, தண்டனை சுமந்து, பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி தான் பரலோகத்தில் கர்த்தர் எடுக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதிமான், அவன் தவறினான், அவனுக்கு தண்டனை வந்தாகணும், பூமியில சரி கட்டணும். அவன் செய்த பாவத்திற்கு அவன் சிறுமைப்படணும், அவன் நிந்திக்கப்படணும். ஆகையினால கர்த்தர் தான் என்ன செய்திருக்கிறார், சீமையை அனுப்பிவிட்டு இருக்கிறார். அவன் ஒன்றும் செய்யாது, கர்த்தரே இந்த பாதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை அவன் என்னை நிந்தித்து தூசித்த இந்த சிறுமையை ஆண்டவர் பார்த்து எனக்கு ஆண்டவர் நன்மையை சரி கட்டுவார். என்கிட்ட பாவம் இருந்தது, தவறு இருந்தது, குற்றம் இருந்தது, அக்கிரமம் இருந்தது. ஆகையினால நீ என்ன தூசிக்கிற அளவுக்கு ஏண்ட என்ன நீ குற்றத்தை கண்டுபிடிச்ச, என்ன மயிரிடையில நீ என்னை குற்றப்படுத்த முடியுமான்னு சொல்லி எதிர்த்து பேச என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் குறைவுள்ளவன் தான், நான் குற்றவாளி தான், நான் பாவிதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் சிறுமையை பார்த்து, நான் அடைந்த இந்த நிந்தையை பார்த்து கர்த்தர் எனக்கு ஸ்தோத்திரம் நன்மையை கட்டளையிடுவார் என்று சொன்னான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதே போல அவன் நிந்தையும் அந்த அவமானத்தையும் சிறுமையும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து சுமந்து கொண்டு அவன் போகிறான். பாருங்க, ஸ்தோத்திரம். தாவீதின் பக்கத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இராணுவத்துல. ஆனா இஸ்ரவேல் முழுவதுமே எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் அப்சலோமின் பக்கம் சேர்ந்துட்டாங்க. பாருங்க, அவ்வளவுதான். தேசமே சொல்லுகிற தாவீது இதோட பொழிஞ்சான், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஏன்னா இந்த இஸ்ரவேலில் இருக்கிற எண்ணிக்கைக்கு அடங்காத கடற்கரை மணலத்தையான ஜனங்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க? அப்சலோமின் பக்கம் நிக்கிறாங்க. தாவீது ஏதோ கொஞ்சம் ராணுவத்தோட போயிருக்கிறான், அவ்வளவுதான், பொழிஞ்சான். இவ்வளவு பெரிய கடற்கரை மணலத்தனையான ஜனத்திற்கு முன்பதாக தாவீதால் அவருடைய ஜனங்களால் நிற்க முடியாது, பொழிந்தான், அவ்வளவுதான் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீதுடைய படைகளும் அப்சலோமின் படைகளை ஒன்று கொண்டு சந்தித்தது. ஸ்தோத்திரம். ஒன்று கொண்டு சந்தித்ததில் அப்சலோமினுடைய படைகள் கொஞ்சம் பேராயிருக்கிற தாவீதுடைய படைக்கு முன்பதாக நிற்க முடியாமல் ஓடி போனார்கள். அப்சலோமும் யோபாவுக்கு முன்பதாக அவனுடைய சேனைக்கு முன்பதாக நிற்காமல் அவன் ஓடி போகிற நேரத்தில் எங்க போய் மாட்டினானா, ஜன்னல் பின்னலான இடத்துல போய் அவன் தலை மாட்டி கொண்டதான். அல்லேலூயா. ஜன்னல் பின்னலான இடத்துல போய், ஏன்னா அவனுடைய தலை முடிய அவ்வளவு பாரமா இருக்கான். வருஷத்துக்கு ஒருக்கா அந்த முடியை வெட்டுகிற நேரத்தில் எவ்வளவு வெயிட் வருமா பாருங்க, அங்க எழுதி இருக்கிறது. அந்த அளவுக்கு பெரிய முடியா வளர்த்திருப்பான். அது அப்படியே ஜன்னல் பின்னலான கல்வாலி மரத்துக்கு அடியில அவன் ஏறி போன கோவேறு கழுத அவனை சுமந்து கொண்டு போனது கரெக்டா அவனை எங்க கொண்டு போயிட்டுனா, ஜன்னல் பின்னலான கர்வாலி மரத்துக்கு உள்ள கொண்டு போய் இவன் தலை முடி அங்க மாட்டிட்டு, அங்க மாட்டவும் குதிரை அந்த கோவேறு கழுத என்ன செய்யிட்டுனா ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டு இவன் வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக தொங்கினானா. அல்லேலூயா. இவன் தான் ராஜா, அப்சலோம் தான் இனி ராஜா. தாவீதுக்கு சாப்டர் க்ளோஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போனதுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். பாருங்க, அப்சலோம் அந்த இடத்துல வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கினான். ஒருவன் பார்த்து வந்து யோபாடத்துல சொன்னான், யோபா அந்த இடத்துல அவன் போய் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை கொண்டு போய் அவன் தொங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அவன் நெஞ்சில ஒரே குத்தாக குத்தினான். யோபாவுடைய ஆயுததாரிகள் சுத்தி நின்று அவனை அடித்து அப்சலோமை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அந்த இஸ்ரவேலர் எல்லாருமே அவரவர் தங்களுடைய வீடுகளுக்கு ஓடி போனார்களாம் பயந்து. கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்து முக்காடையெல்லாம் நீக்கிட்டு கண்ணீரெல்லாம் துடைச்சிட்டு சோத்திரம் வெறுங்காலில் நடந்தவனுக்கு செருப்பும் போட்டுட்டு தலை நிமிர்ந்து திரும்ப தன்னுடைய அரண்மனையில் ராஜாவாக வந்து உட்காருகிற பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பூமியில ஸ்தோத்திரம், உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல நீ நிந்திக்கப்படுவாய் என்று சொன்னா நல்லது. நீ சிறுமைப்படுவ சில மனுஷர்களுக்கு முத்தையில நீ சிறுமப்படுகிற ஒன்னு அவர்கள் சிறுமப்படுத்துகிறாங்க, அற்பமா என்றாங்க, அலட்சியம் பண்ணுகிறாங்க. ஒருவேளை உன் குடும்பத்திலேயா இருக்கலாம், சகோதரத்துக்குள்ளேயா இருக்கலாம், அல்லது உன்னுடைய ஜனத்திற்குள்ளே இருக்கலாம், ஊருக்குள்ளே இருக்கலாம். உன்னை சிலர் சிரமப்படுத்துகிறாங்க, உன்னை அற்பமா எண்ணுகிறாங்க, உன்னை அவமானப்படுத்துகிறாங்க, உன்னை அதிகமாக நிந்திக்கிறாங்க. உன்னால் நிந்த தாங்க முடியல, நீ அழுகிற, நீ கதறுகிறாய் என்று சொன்னா கர்த்தர் சொல்கிறார், அந்த நிந்தையும் அவமானத்தையும் உன் சிறுமையும் பார்த்து கர்த்தர் உனக்கு உன் சந்ததிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்வேன் சொல்கிறார். கரங்களை தட்டி அந்த கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்னல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்னல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? சமயம் ஆகிறதுனால ஸ்தோத்திரம். அடுத்த பாய்ந்துக்கு போகல, டைம் ஆகிறதுனால முடிக்கிற. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரை கரம் பிடித்தார். கண்மலைகளை பெயர்க்கத்தக்கதாக அவமானம், நிந்தைகள், சிறுமைகளை சகித்து வந்திருக்கிற உன்னை கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்புவாய். நீ உயர எழும்புவாய். நீ உயர உயர கர்த்தர் உன்னை எழுப்புவார். கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்பு. இயேசுவை நம்பு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை நம்பு, கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை.
வாலிப மகனே, அருமையான மகளே, அன்பு சகோதரியே, சகோதரனே, இயேசுவை நம்பு. உன்னை ஒருபோதும் அவர் வெட்கமடைய விடமாட்டார். இயேசுவை பற்றி மாறோ தொழில் விடாமல் பல நஷ்டமா, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பல தோல்வியோடு வந்திருக்கிறாயா, பல நிந்தையோடு அவமானத்தோடு வந்திருக்கிறாயா. நீ இழந்ததை எல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். நீ என்னென்ன இழந்தாயோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு பல மடங்காய் திரும்பி தருவார். அந்த இயேசுவை நம்பி வா, அந்த இயேசுவை நம்பி வா. அவர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். உலகம் உன்னை வெட்கப்படுத்தலாம், உலகம் உன்னை நிந்திக்கலாம், உலகம் உன் பாவத்தை சொல்லி உன்னை அற்பமாய் எண்ணலாம். உன்னை அற்பமாய் எண்ணாதவர் உன்னை அழைக்கிறார். உன்னை வெட்கப்படுத்தாத இயேசு உன்னை அழைக்கிறார். அவரை நம்பி வா, அவர் உனக்கு நன்மை செய்வார். இயேசுவை நம்புவே, 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 இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஓ வெட்கத்தோடு வந்திருக்கிறாயோ, அவமானத்தோடு வந்திருக்கிறாயோ, நிந்தையோடு வந்திருக்கிறாயோ, வாழ்க்கையில பல இழப்புகளை சந்தித்தாயோ, உன் பாவத்தை சொல்லி சொல்லி உன்னை பரியாசிக்கிறார்களோ, உன்னை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உன் ஜனத்தின் மத்தியில் நீ சிறுமைப்பட்டு போனாயோ, ஐயோ நான் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன், நான் இன்னைக்கு ஒன்று இல்லாத நிலையில இருக்கிறேன், எல்லாம் இழந்த நிலையில இருக்கிறேன் சொல்லி எண்ணுகிறாயோ, நீ நம்பி வா. உன் பாவத்தை பாராத ஒரு தேவ, உன் நிந்தைகளை மாற்றுகிற ஒரு தேவ, உன் சிறுமையை மாற்றுகிற தேவ உன்னை இன்னைக்கு அழைக்கிறார். நீ நம்பி வா, நீ இயேசுவை நம்பி வா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ இழந்ததை எல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். நீ அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நீ சிறுமைப்பட்ட ஜனத்தின் மத்தியில கர்த்தர் உன் கொம்பை உயர பண்ணுவார். இயேசுவை நம்பி வா. நீ வாலாரபா ஷடலரவி காலபாலபாலபரபா உடேவி காலபாலபரபா சியாந்தரியாலபாலபரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு அந்த கர்த்தருடைய சமூகத்தை எல்லாரும் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நீர் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்கிற ஒரு தேவன். நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது சொன்னீங்களப்பா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, மாறுதல் இல்லாத தேவன், வேற்றுமை நிழலும் இல்லாத தேவன், என்னையும் கண்ணோக்கி பார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த அடிமையும் கூட கண்ணோக்கி பாருங்கப்பா. எனக்கும் நீ நன்மை செய்யுங்க. என் நிந்தையெல்லாம் மாற்றி போடுங்க, என் சிறுமையெல்லாம் நீக்கி போடுங்க, நான் இழந்ததையெல்லாம் திரும்பி தாருங்க, என்னையும் கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்கப்பா என்று சொல்லுவீர்களா? கர்த்தர் நிச்சயம் அப்படி செய்வார். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் பேசின நம்முடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்கிற அந்த வார்த்தையை இந்த நாளில தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. யாருக்கு அந்த நன்மையை ஆண்டவனை செய்கிறீர் என்பதையும், யாருடைய சந்ததிகளுக்கு அந்த நன்மையை செய்கிறீர் என்பதையும் இந்த நாளில கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்தீரே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்தவர்களுக்கு ஆண்டவரே, நிந்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் சிறுமையும் தாங்கினவர்களுக்கு கர்த்தர் நீ நன்மை செய்கிறேன்னு சொன்னீங்களே.
இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுங்க. நிந்தையை தாங்கி கொண்டிருக்கிற, சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நன்மை செய்து உடைய பிள்ளைகளை சந்ததி சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும், சமாதானத்தோடு அனுப்பும். மகிமை கனத்தை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆவியை மழை போலே